பொதுவா எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போய் ஆபீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அது முக்கியம்தான். ஆனா ஒரு ஹோம் மேக்கரா இருந்தும் கூட இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளபடி வாழலான்னு நீங்க உணர்த்திருக்கீங்க. நீங்க மேலும் மேலும் பல உயரத்துக்கு போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அப்ப நான் வரேங்க. எல்லாருக்கும் வரேன். எல்லாருக்கும் நான் கிளம்புறேன். ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. பாய். பாய். வாங்க வரேங்க. அனுப்பிட்டு வரமா. இந்த அபார்ட்மெண்ட் டே ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். உங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி மேடம். இந்த ஃபங்க்ஷனை உருவாக்குனதே நீங்க தான். இதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? எதுக்குமா தயங்குற? உன் மனசுல பட்டதை சொல்லு. ஒன்னும் தப்பு இல்ல. போங்க அத்தை, போய் பேசுங்க. போங்க போங்க. அது அதாவது என்னோட சின்ன வயசுல ஊர்ல வீடுங்கெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு தள்ளி தள்ளி தான் இருக்கும். என்னப்பா உங்களுக்கு தெரியும்ல நாம எப்படி வாழ்ந்தோம். வீடு அங்கங்க தூர தூரமா இருந்தது இல்ல. ஆனா அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு எல்லா வீட்லயும் நமக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னா சொல்லாமலேயே வீட்டுக்குள்ள வந்து நிப்பாங்க. காலம் மாற மாற வீடுங்கள்லாம் பக்கத்திலேயே வந்துருச்சு. ஆனா மனுஷங்கள்லாம் தூரமா போயிட்டாங்க. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் 100-200 வீடுகள்னு ஒரு கிராமமே இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, யாரு இருக்காங்கன்னு கூட தெரியல. ஏன்னா அவசரமான உலகத்துல எதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். நேரத்துல இதுவரைக்கும் எந்த மாற்றமும் வரல. நாம தான் மாறிக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற வீட்டுல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு அவங்க சுக துக்கத்துல பங்கெடுத்து அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இது போல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அருமையா சொன்னீங்க மேடம். யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு போற மாதிரி வாட்ஸ்அப் குரூப், மொபைல் ஆப் ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா மேடம்? ஆப்பா அப்படின்னா? ஹலோ பிரதர், யார்கிட்ட போய் எதை பத்தி கேக்குறீங்க நீங்க? அவங்களுக்கு இந்த ஆப் கீப்பு இத பத்தி எல்லாம் சுத்தமா நாலேஜே கிடையாது. இந்த டெக்னாலஜி சைடு இருக்குல்ல, அதுல இவங்க டோட்டல் வீக். ஐ திங்க் இவங்க ஆனா கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டாங்க. சோ இத பத்தி எல்லாம் அப்புறம் இந்த போனை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இத பாத்தீங்களா? இது ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட் போன். இந்த டப்பா போனை தான் அவங்க இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்க உங்க போன். பிரதீபா, அத்தை போன் எப்படி உங்ககிட்ட வந்தது? நான் எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. ஆமா, நாங்க கூட கால் பண்ணோம். போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததே. தவளை தன் வாயால கெடுன்னு சொல்றது போல நீயே வந்து மாட்டிக்கிட்டியே பிரதிபா. அது நான் தான் ஒரு கால் பேசணுங்கிறதுக்காக லட்சுமி கிட்ட இந்த போனை வாங்கினேன். பட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போன்ல சுத்தமா சார்ஜே இல்ல. லட்சுமி ப்ளீஸ் அந்த டப்பா போன்ல சார்ஜ் போட்டு வைங்க.
ஆஃப்டர் ஆல் ஒரு மெசேஜ் கூட போக மாட்டேங்குது அது போன்ல. இதுல சமூகத்துக்கே மெசேஜ். ஃபேண்டாஸ்டிக். அவங்கள விடுங்க. நல்லது எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ திருந்த மாட்டாமா. நீ மேற்கொண்டு போயிட்டே இரு ராசாத்தி. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் திருத்தவே முடியாது. மருமக இருக்கும்போது வாயவே திறக்கல, போனதுக்கு அப்புறம் இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஐயோ. ஓகே, இப்ப நான் எதுக்கு எந்திரிச்சேன்னு சொல்லுங்க. வெரி குட். எல்லாரும் டின்னர் சாப்பிட போலாம், சந்தோஷமா இருக்கலாம். வாங்க. வாங்க. அத்தை, வாங்க நம்மளும் சாப்பிட போலாம். நீ போ, நான் வரேன். போ, எல்லாரையும் உட்கார வை. போ. சரி வாங்க. அத்தை, என்ன அத்தை, அங்க எல்லாரும் டின்னருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பவி, காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இப்போ மாறிட்டு தானே இருக்கு. அந்த கூட்டத்துக்கு இணையா நாமளும் ஓட வேண்டி இருக்குல்ல. பாரு, இந்த செல்போன் எப்படி எல்லாம் மாறி இருக்குன்னு. பேசுறத தாண்டி இதுல என்னென்னமோ வந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியா ஒரு படிப்பு வேணும் போல இருக்கே. என்ன மாதிரி சாதாரணமானவங்களுக்கு இதெல்லாம் எப்படி புரியும் பவி? அத்தை, அந்த பிரதிபா பேசினதை நினைச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஜுஜுபி மேட்டர் அத்தை. கூடிய சீக்கிரம் நீங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கிட்டு கலக்க போறீங்க, பாத்துக்கோங்க. சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி எல்லாம் சொல்லாத பவி. ஐயோ அத்தை, இந்த ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் ஆபரேட் பண்றது ஒண்ணுமே இல்ல அத்தை. ஒவ்வொன்னும் புதுசு புதுசா வரும்போது அப்டேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன் முதல்ல ட்ரெயின் வரும்போது மக்கள் எல்லாரும் பயந்து ஓடல, அப்புறம் இப்ப எப்படி பழகிட்டாங்க? அந்த மாதிரிதான் இதுவும் ஒண்ணுமே இல்ல அத்தை. பயப்படாம இருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே கத்து தரேன். ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமாதா. அந்த மாதிரிதான் ஆண்ட்ராய்டு போனும் ஈஸியா பழகிடலாம். நான் உங்களுக்கு எல்லாம் கத்து தரேன். சரிங்களா? லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, டின்னர் ரெடி. எல்லாரும் உங்களுக்காக வெயிட்டிங். வாங்க போலாமா? போலாம் வாங்க. அவங்கள கவனிங்க. நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு போ. கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்னோம், நீதான் லக்ஷ்மியா ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிருக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க கண்டுபிடிக்கலனாலும் நீங்க காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. ப்ளீஸ் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருங்க. அது எப்படி பிரதிபா? என்ன தடை வந்தாலும் அந்த லக்ஷ்மி எல்லா தடையும் வடிச்சிட்டு வந்து முன்னாடி நிக்கிற? அன்பு ஜெயிக்கும்னு சொல்றது இதுதானோ? ஜஸ்ட் ஷட் அப் பரிமளம்மா. என்ன நான் அடிக்கடி தோத்துக்கிட்டே இருக்கேங்கறத எனக்கு குத்தி காட்டுறீங்களா? ஃபைன், அப்படியே நான் தோத்துருந்தாலும் ஃபைனல் டச்சா இந்த ஆப் விஷயத்துல ஆப் வச்சேன் பாத்தீங்களா? தட்ஸ் பிரதிபா. பிரதிபா பிரதிபா, விருந்து ரொம்ப நல்லா இருக்கும் போல. ஸ்பெஷல் ஐட்டம் விருந்து நல்லா இருக்கு. பந்தலி ஆயிடும் போல இருக்கு. வா போய் சாப்பிட்டு வரலாம். ஐயோ ப்ளீஸ் பரிமளாமா, ஃபார் ஹெவன் சேக் கொஞ்சம் தயவு செஞ்சு அலையாதீங்க. நீங்க ஏன் கூட இருக்கீங்க, கொஞ்சமாவது இமேஜ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் போகட்டும். நம்ம லாஸ்ட்ல போய் சாப்பிடுவோம் ப்ளீஸ். ஓகே, லாஸ்டா போன ஒண்ணு இருக்காது.
சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க எல்லாரும், உட்காருங்க உட்காருங்க எல்லாரும். சாப்பிடும்போது நடுப்புற சாமியே வந்தாலும் எந்திரிக்க கூடாது. அதுதான் நம்ம சாப்பாட்டுக்கு கொடுக்கிற மரியாதை. ஏய் கமலேஷ், நீ போடுற நியூஸ் பேப்பரை படிச்சாதான் இங்க இருக்கிற பல பேருக்கு பொழுதே விடியுது. என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடு, சரியா? சரிங்கம்மா. ஈஸ்வரிக்கா, யாரு உங்க பேத்தியா? ஆமாமா. ஹை செல்லம், அழகா இருக்கா, அப்படியே உங்கள மாதிரி. லட்சுமி அம்மா, சாப்பாடு பிரமாதம், அருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறீங்க பாருங்கம்மா. உங்க மனசு வேற யாருக்கும் வராதுமா. நீங்க தான் சாப்பிடணும். நாங்க இங்க நிம்மதியா சந்தோஷமா வாழறோம்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தான் காரணம். நீங்க வயிறார சாப்பிட்டு நிம்மதியா இருந்தாதான் நாளைக்கு சந்தோஷமா வேலை செய்ய போறீங்க. என்ன இது, உங்க இலையில லட்டு காணோம்? நான் சாப்பிட்டுட்டேமா. சாப்பிட்டீங்களா? அதனால என்ன, நான் இன்னொரு லட்டு கொண்டு வர சொல்றேன், சாப்பிடுங்க. என்ன மாப்ள, என்ன மாப்ள, என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரியா? கீதா, அபார்ட்மெண்ட் ஆளுங்க இன்னும் நிறைய பேர் சாப்பிடவே இல்ல. ஆனா இந்த பெருக்கிறவங்க குப்பை அள்ளுறவங்கள உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ, ஒரு நிமிஷம். வாட், என்ன நடக்குதுங்க? யார் உங்களால ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு சாப்பிட வச்சது? என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு கூப்பிட்டா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? முதல்ல ஏஞ்சி போங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கோயில போடுற அன்னதானம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்ட உடனே வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. எல்லாம் எந்திரிங்க, போய் எந்திரிங்க, போங்க, வெளியில போங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாப்பிடுங்க. இல்ல, ஏன் எல்லாரும் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க சொல்றேன்ல நான். அண்ணா, உட்காருங்க உட்காருங்க. சோ இப்படி இவங்க எல்லாருக்கூடயும் இவங்களை சரிக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிட வச்ச அந்த தர்ம தேவதை நீங்க தானா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அபார்ட்மெண்ட் டே ஃபங்க்ஷன் அப்படின்னா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாரும் ஒன்னா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறது, ரைட்? நீங்க என்னடா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இப்படி கண்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டு இருக்கீங்க. இவங்க கண்டவங்க இல்ல பிரதிபா, நமக்காக உழைக்கிறவங்க. இது போல ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? வெல், அப்படின்னா நீங்க என்ன பண்ணி இருக்கணும்னா உங்க சொந்த செலவுல இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். ஏதோ சொல்லுவாங்களே, இந்த கடை தேங்காய வழி புள்ளையாருக்கு உடைக்கிற கதையா? யாரோட காசை யாருக்கு தர்மம் பண்றீங்க லட்சுமி? So funny. God. அவங்க சொல்றதும் சரிதானே லட்சுமி அம்மா. நாங்களா உங்களை அண்டி பொழைக்கிறவங்க. உங்க வீட்டு விசேஷங்கள்ல மிஞ்சினாதான் நாங்க சாப்பிடணும். உங்களுக்கு முந்தி உட்கார்ந்துருக்க கூடாது. நாங்களா பந்தியில உட்கார்ந்ததே தப்புதாம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி, உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நான் சொன்னா கேளுங்க. இல்லம்மா, எங்களுக்கு இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் பார்த்து பழகி போச்சு. நீங்க கூப்பிட்டு இருந்தாலும் நாங்க வந்திருக்க கூடாதுமா. ஏய், ஏன் இன்னும் நிக்கிறீங்க? கிளம்புங்க. வேண்டாமா, வேண்டாம். இந்தாம்மா, உழைச்சி சாப்பிடுற எங்களுக்கு சோத்துக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஏதோ லட்சுமி அம்மா அன்பா கூப்பிட்டாங்களேன்னு தான் வந்தோம். இந்த பகுமானமான சாப்பாட்டை நீயே உட்கார்ந்து சாப்பிடு. யாரும் போக கூடாது. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் நேரடியாவோ மறைமுகமாவோ தொடர்பு இருக்கு. ஒரு நாள் உங்க உழைப்பு நின்னுடுச்சுன்னா எங்க பொழப்பு நாரிடும். வந்துட்டார் ஐயா, வக்காலத்தை வாங்க. லக்ஷ்மிக்கு ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு வந்து ஆஜராயிடுறாரு. உங்க மதிப்பு தெரிஞ்சுதா லட்சுமி மேடம் உங்களை கௌரவிக்கணும்னு சாப்பிட கூப்பிட்டாங்க. இப்ப நீங்க சாப்பிடாம பாதியில எழுந்தா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி அதை செய்யாதீங்க. உங்களை யாரும் எந்திரிக்க சொல்ல முடியாது. நீங்க சாப்பிடுறதுக்கான மொத்த செலவையும் ஹரிஸ் கிச்சன் சார்பா நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. இல்ல ஹரி சார், பேசாதீங்க. நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. இங்கிலீஷ்ல பேசுறது நாகரிகம் இல்ல. மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல தான் நம்ம நாகரிகம், பண்பாடு எல்லாமே இருக்கு. பாதி சாப்பாட்டுல எந்திரிக்க சொல்றீங்க. உங்களை எல்லாம் அசிங்கமா சொல்லிட போறேன். முதல்ல இங்க இருந்து போங்க. போங்கன்ற இல்ல.
நீங்க உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. லட்சுமி, ஃபங்க்ஷன்ல யாருக்கும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சிறப்பா பண்ணிட்டமா. நான் மட்டுமாப்பா பண்ணேன், எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணோம். அத்தை, அபார்ட்மெண்ட்லயே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே இல்லன்ற அளவுக்கு பண்ணிட்டீங்க. செக்ரட்டரினா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இல்ல தாத்தா? இனிமே எலெக்ஷன்லாம் இல்ல, அன்ன போஸ்ட் தான். ஆமா லட்சுமி. நிரந்தர செக்ரட்டரியே நீங்க தான். நீ வேற சும்மா இரு. சந்தோஷ், என்னடா நாளைக்கு தான் வரேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்ட? குட்டி, விக்ரம் கல்யாணம் எப்படி நடந்தது? தெரியல. என்னடா சொல்ற? தெரியலனா தெரியலதான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் குடும்பத்தோட வருவாங்க, நான் மட்டும் தனியா போன. ஏன் உங்க அம்மா வரல, பொண்டாட்டி வரல, ஏன் உங்க தாத்தா வரல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என்னன்னு பதில் சொல்றதுன்னா? என் குடும்பத்துக்கு என்னை விட முக்கியமான வேற விஷயம் இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. மேரேஜுக்கும் போலியா? போய் அசிங்கப்படுறதுக்கு பதிலா போகாம இருக்கிறது தானே நல்லது. வேற எதுவுமே என்ன கேட்காதீங்க. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. சந்தோஷ், நாங்கெல்லாம் அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அந்த டின்னர் பார்ட்டிலேயே சாப்பிட்டுட்டோம்டா. வீட்ல சமைக்கல. அச்சச்சோ, சாப்பிடலையாடா குட்டி? சரி 5 நிமிஷம் இரு, இப்ப நான் ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே நீங்க செஞ்சு அதை நான் சாப்பிட்டு அதுக்குள்ள என் பசியே போயிடும். டேய் 5 நிமிஷம் தான்டா. வேணான்னு சொல்றேன்ல. குட்டி, பெத்த பிள்ளைய பத்தியும் அப்பப்ப டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் யோசிங்கம்மா. ஹரி சார், ஃபங்க்ஷன்ல நீங்க பண்ணது பெரிய விஷயம் சார். அதுவும் அத்தனை பேருக்கும் சாப்பாடு செலவை நீங்களே ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க. அந்த மொமெண்ட்ல நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அப்பா அம்மாக்கே சாப்பாடு போடாத இந்த காலத்துல யாரு சார் இப்படி எல்லாம் சொல்லுவா? இது என்ன மேடி பெரிய விஷயமா? நம்ம கிட்ட இருக்கு கொடுக்கறோம். ஆனா தங்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சோம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு பாரு, அதான் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாருக்கும் இருக்காது, அபூர்வமா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம லட்சுமி மேடம் மாதிரி. அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்னதும் ஒரு சூப்பரான டின்னர் பார்ட்டி இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு நடுவுல அத நமக்காக உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க பாரு, அதுதான் அந்த நல்ல உள்ளம் தான் கிரேட். லட்சுமி மேடம் இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஆமா சார், ஆமா 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 ஆமா. லட்சுமி மேடம் மனசு யாருக்கும் வராது. அதே மாதிரி லட்சுமி மேடத்துக்கு ஒரு அவமானம்னா நீங்க துடிக்கிற மாதிரி யாரும் துடிக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு இல்ல சார்? ஏய், என்ன கிண்டல் பண்றியா? இல்ல இல்ல, சீரியஸா தான் உங்களை பாராட்டிட்டு இருக்கேன். சாரி 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 சாரி. போங்க சார்.
அப்பா ஆரத்தி எடுத்துக்கங்க. அம்மா லட்சுமி, அப்பா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி கொடு. இதோ இப்ப எடுத்துட்டு வரேன்ப்பா. தாத்தா வர. சரிப்பா, பத்திரம். குட்டி குட்டி ஆரத்தி எடுத்துக்க. என்னடா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாமா, கொஞ்சம் அர்ஜென்ட் மீட்டிங், கொஞ்சம் ஏர்லியா போனாதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் இருடா. டிஃபன் இல்லம்மா நான் அங்க பாத்துக்கிறேன், அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்மா. குட்டி இப்படி காலையில டிஃபன் சாப்பிடாம ஆபீஸ் கிளம்பலாமா? டிஃபன் தானம்மா, நான் பாத்துக்கிறேன்மா. இவ்ளோ சீக்கிரமா போறியே, எனக்கு சொல்லிருக்கலாம்ல. பாய்மா. பாய். போடா, வேகமா போகாத, வண்டி எடுத்துக்கிட்டு பத்திரமா போ. சரிம்மா சரி. என்ன இந்த பையன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கா? சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ அப்பா, இப்ப காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. அப்பா சூடான காஃபி. தலைவலிக்கு சீக்கிரம் பாருங்க எப்படி பறந்து போகுதுன்னு. சூப்பர். குடிச்சு பாருங்க. நல்லா சூப்பரா இருக்குமா? எல்லாம் கரெக்டா இருக்கு. பவி பாத்தீங்களாப்பா? நானும் பார்க்கவே இல்லம்மா. எங்க போனான்னு தெரியலையே. அதானே வீட்ல இல்லையே. எங்க போனா? யார்கிட்டயும் சொல்லாம இந்த பவி எங்க போனா? அத்தை. பவி பவி என்ன காலையில எங்க போன சொல்லாம கொள்ளாம? என்கிட்டயும் சொல்லல, தாத்தா கிட்டயும் சொல்லல. எங்க போன? இந்தாங்க. என்னது இது? பிரிச்சு பாருங்க அத்தை. கிஃப்டா? எனக்கா? உங்களுக்கு தான். பிரிங்க பிரிங்க. பிரிக்கட்டுமா? பிரிச்சு பாருங்க. அப்பா தெரியுமா? இது என்ன? பிரிங்க அத்தை, பிரிச்சு பாருங்க. அப்பா பவி என்ன இது? என்ன இது? ஏதோ வெள்ளை டப்பாவா தெரியுது. திறந்து பாருங்க. ஒண்ணுமே இல்லையே. தொடங்க அத்தை. இரு 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 இரு. என்ன உங்களுக்கு தான்? எனக்கா?